விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். எப்போதும் சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் அது 7 இருக்குது. ஸோ 7 ராகுடைய சார்ந்தவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்களோ வெளி மாநிலத்தவர் வேற்றுமொழிக்காரர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ பாசஸ் யாராச்சும் வெளியூர்லேருந்து வரவங்க நம்மளை படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம். மற்றபடி 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 6 இருக்குது. 2, 11, 6 வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் சின்னதாக அலைச்சல்கள் இருக்கும். அலைச்சல்களை மட்டும் நம்ம இது பண்ண முடியாது. டே டு டே லைஃப்பில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி என்பது 3, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 6 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே மாற்றி கொடுக்குறது, இங்கே போங்க அங்கே போங்க, கொஞ்சம் மாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் உச்சமாக 6 இருக்குது. ஸோ 4, 6 மற்றும் 9ஆம் அதிபதியாக வரும்போது வேலையில் நிறைய ஏற்றங்கள் இருக்கும். ஏற்றங்கள் இருந்தாலும் நிறைய அலைச்சல்கள். சில பேருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வது, வேலை விஷயத்துக்காக பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்குது. அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மற்றபடி நல்ல விஷயங்கள்னா நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் நிறைய இருக்குங்க. ஸோ கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் மூலியமாகவோ கொஞ்சம் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு ஏற்படுவதற்கான நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 5ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9இல் இருக்கின்ற காலகட்டத்தில் 5, 9 நாளே ஒரு நல்ல ஒரு திரிகோணத்தில் நல்ல யோகங்களை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக, குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் அடுத்த லெவலுக்கு அவங்க முன்னேறுவதெல்லாம் பார்த்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு சில குழந்தைகளுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது கணவன் மனைவியினுள்ள ஒரு சின்ன ஒரு கருத்து பேதங்கள், ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. அடுத்த லெவலுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. யாருக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்போது சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6. ஸோ 6ஆம் அதிபதி சனி 7 இருக்கும்போது 8இல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ இது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் பண்ணும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள டே டு டே லைஃப்பில் நிறைய கருத்து பேதங்கள், வாக்குவாதங்கள், பொருளாதார ரீதியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு, உங்கள் குடும்பத்தை பேசுவதனால ஒரு கிளாஷஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும்? சிம்ம லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது, பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8இல் ராகு. ஸோ 8இல் ராகு இருக்கும்போது அந்நிய மொழி பேசுபவர்களும் கொஞ்சம் கவனமான, வெளி மாநிலத்தவரிடம்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்த ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது புதனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள், வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் இடைஞ்சல்கள், ஒரு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள், ஒரு பெருத்த பணத்திற்காக நம்ம ஏதாச்சும் போய் எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாரெல்லாம் சிம்ம லக்னமாக ராகு தசாபுத்தி அந்த அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா மறைமுகமாக எதிரிகளுடைய விஷயங்களை நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு, யாராவது பிளான் பண்ணி நம்மளை மாட்ட விடுறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. மற்றபடி உங்களுக்கு 8ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா சார்ந்த உறவுகளும் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ், டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 8ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது அப்பாவுடைய விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் யாருக்கெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த அவங்களுக்கு சின்னதாக ஒரு மன உளைச்சல்கள், டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க.
மற்றபடி 9ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வெளிநாடு யாரெல்லாம் சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடந்தோ அவங்களுக்கு வந்து வெளிநாடு செல்வதற்கான வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நிறைய ஒரு வருமானங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணினா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நல்ல ரொட்டேஷன்ஸ் தான் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதை வந்து தவிர்க்க முடியாது. இதெல்லாம் வந்து யாரெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து யார் சுக்கிர தசாபுத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. 11ஆம் அதிபதியான புதன். ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா யாரும் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ பிறத்த லாபங்கள் நண்பர்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் நல்ல ரொட்டேஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு கேட்டெடுத்த பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 12ஆம் அதிபதியான சந்திரன் யாருக்கெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வாரத்தின் ஒரு திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி போகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறமா அடுத்த லெவலுக்கு முன்னேறுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாழன் வெள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்த முயற்சிகள் வந்து பெரிய வெற்றிக்காக போராடுவது அது மட்டும் இல்லாமல் வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையான குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சலசலப்புகள் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. காரணம் வந்து சந்திரன் வந்து கேதுவுடைய சாரில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதெல்லாம் யாருக்குனாலும் சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கும் கண்டிப்பாக இருக்கும். மற்றவங்களாம் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம வந்து எப்போதுமே சொல்லிக்கிற ஒரு விஷயம் சார் ஸ்டார் இல்லை சார் நமக்கு நம்மலாம் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இல்லை நம்மலாம் வந்து சாதாரண மனிதன் நிறைய பேர் சொல்லியிருப்போம். பட் என்னை பொறுத்தவரை ஏன் இந்த மனிதருக்குள்ளே இவ்வளோ ஏற்றத்தாழ்வு இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா ரஜினிகாந்த் வந்து சொல்கிறாங்க ரஜினிகாந்த் பிறந்த டைமில் வந்து ஏகப்பட்ட குழந்தைகள் பிறந்தது ஏன் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த ஒரு ஸ்டார் வரல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே வந்து நிறைய கஷ்டங்களோடையும் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையும் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க சில பேர். ஸோ ஏன் இந்த ஒரு பிரிவு ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதில் வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிறந்த நேரம். ஸோ பிறந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் இருக்கலாம். அதே காலகட்டத்தில் வந்து நிறைய குழந்தைகள் பாருங்கள் ஹெரிட்டரினா அவங்களுடைய வம்சாவழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்களே விதைச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து கருவாகி ஒரு குழந்தையாக பிறக்கும்போது அது அதிர்ஷ்டமான குழந்தையாக பிறகு நம்பர் 1. ரெண்டாவது வந்து யோகங்கள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்துருவோம். ஸோ அதுதான் வந்து அவனோட முயற்சிகள் அவனோட முயற்சியையும் விஷனையும் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதே வந்து அந்த யோகங்கள் வந்து அந்த ஹெரிட்டரி டிஃபால்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாத்தாவோ முப்பாட்டனாவோ வந்து ஒரு பெரிய ஸ்டார்டமாவோ பெரிய லெவலாக வரணுங்கிற ஏக்கத்தோடு இறந்துருப்பான். ஸோ அவனோட ஜெனட்டிக்கில் வந்து அடுத்த லெவலில் வந்து ஒரு ரஜினிகாந்தாவோ கமலஹாசனோ வரதுக்கான அந்த வெறி வந்து மேலே வந்துடுது. ஸோ இவ்வளோதான் வழியே. மற்றபடி வந்து ஜாதகங்களில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா யோகமான ஜாதகங்கள் இதுதான் சொல்ல போனால் இளையராஜா. ஸோ இளையராஜா பார்த்திங்கன்னா 30 ஆண்டுகள் வந்து கொடி கட்டி பிறந்தால் எல்லாம் காலில் விழுந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ரஜினிகாந்த் சார் பார்க்கட்டும் நம்ம கமலஹாசன் சாராக இருக்கட்டும் எல்லோருக்குமே வந்து இந்த ஸ்டார்டம் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து ஒரு 70+ இருக்கிற ரஜினிகாந்த் சாரோட சேலரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வாங்குறானாலும் அதுக்கான ஒரு ஸ்டார் அது எப்படி வருது அந்த ஸ்டார்ஸுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா ஒரு ஜாதகத்தில் வந்து மேஜராக வந்து கிரகங்கள் வந்து தசான் புத்தி அந்தரங்கள் நடத்தும் போது நட்சத்திரங்கள் ஒரு பெரிய பங்கு வகிக்குதுங்க. யோகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அந்த நட்சத்திரங்களே வந்து ஒரு மேஜராக ஒரு ப்ளே பண்ணுது. ஸோ சில பேருக்கு வந்து அவயோக நட்சத்திரங்கள் அவயோகம்னா ஒரு 6, 8, 12 நட்சத்திரங்கள் வந்து உப நட்சத்திரமாக வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ராங் கான்செப்டில் வந்து அந்த குழந்தைகள் போகிறதும் அது கஷ்டப்படுறதும் வந்து இயற்கையாயிடுது. அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து நல்லா யோகமான ஒரு திசைகள் அந்த திசையே வந்து ஒன்றுமே இருக்காது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா திசை சாதாரணமாக இருக்கும். பட் நட்சத்திரங்கள் வந்து நல்ல யோகமான ஒரு நட்சத்திரங்கள் அந்த கிரகங்கள் அமைஞ்சிரும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவல் வந்து கொண்டு போகிறது தான் இது முக்கியமான விஷயம். மற்றபடி வந்து அந்த திசை வருது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த கோச்சாரத்தில் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கணும். ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. ஸோ இவங்களுடைய ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு 2-3 ஸ்டார் வந்து பக்காவாக உட்காந்துருவேன். ஸோ அது அவங்களெல்லாம் வந்து கையிலே பிடிக்க முடியாது. அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 ஆண்டுகள் வந்து கொடி கட்டி பறக்குது 40 ஆண்டுகள் கொடி கட்டி பறக்கலாம் வந்து இந்த ஸ்டார்ஸை வச்சு தானே வழியாக. மற்றபடி வந்து தசாபுத்திகள்லாம் வந்து அடுத்த லெவல். பட் ஹெரிட்டரியும் ஒரு காரணம் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ ரஜினிகாந்த் வந்து பிறந்த டைமில் வந்து நிறைய குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்தந்த லெவலில் வந்து அதோடைய எய்மில் வந்து இவர் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா அந்த குழந்தைகள் வந்து ஒரு 10,000 ரூபாயில் சக்ஸஸாக இருக்குன்றதான் விஷயம். மற்றபடி சக்ஸஸாக இல்லைன்றது வந்து சொல்லவே முடியாது. பட் அந்த உபநட்சத்திரங்களும் நட்சத்திரங்களும் வந்து இதில் ப்ளே பண்ணும். இதில் வந்து 10 செகண்டில் வந்து ஒரு உபநட்சத்திரம் மாறுங்க. ஸோ 10 செகண்ட்ஸ்க்குள்ள வந்து உபநட்சத்திரம் மாறும். நட்சத்திரங்கிறது வந்து டே டு டே லைஃப்பில் மாறும். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து விளையாடுறது தான் இந்த விளையாட்டே.
ஸோ எல்லாமே இருந்தாலும் கோச்சாரம் கரெக்டாக வந்ததுன்னா சூப்பராக ஒர்க் ஆகுன்றது உண்மையான. ஸோ யோகங்கள் இப்படி தான் வேலை செய்யுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் வந்து எல்லாத்தோட பெரிய விஷயம் என்னென்னா, என்ன தான் யோகங்கள் இருந்தாலும் நம்ம முயற்சி பெருசாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை வந்து பெரிய யோகங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பிரியாணி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஓடினீங்கன்னா அந்த பிரியாணி கிடைச்சாலே அது பெரிய யோகமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு 1000 கோடி 100 கோடி அப்படி பின்னாடி போகும்போது அது பின்னாடி ஓடும்போது உங்களுக்கு அந்த பெரிய பணமோ பெரிய விஷயமோ கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த யோக திசை வரும்போது அந்த 100 கோடியை கொடுக்க போகுது. இல்லைங்க எனக்கு வந்து இன்றைக்கி வந்து 10,000 போதும், எனக்கு ஒரு பிரியாணி டெய்லி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த பிரியாணி கிடைக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையாக மாறிடும். ஸோ உங்களோட மனசு எதை கேட்குதோ அதை கொடுக்கும். அதுக்கு யோகங்கள் வந்து இப்படி தான் வேலை செய்ய முடியும். ஸோ நீங்கள் கேட்குறதே பெரிதினும் பெரிதுகள்னு தான் சொல்லணும் இல்லையா. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரக்சரை பெருசாகிடுங்க. எத்தனை பேர் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கோங்க ஒரு பெரிய எய்மோடு இருக்கீங்க, என்னை எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க, இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்கள். நம்ம எல்லை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். காரணம் இல்லை, உங்களுக்குள்ளேயே ஒரு எல்லையை வகுத்துப்பீங்க. ஸோ இது இருந்தால் போதும்னு. அப்படி இல்லாமல் நல்லா பெருசாக எய்ம் பண்ணுங்கள். பெரிய வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்கு பிரார்த்தனையும் அவசியம். ஸோ மனதார பிரார்த்தனை பண்ணி பெரிய லெவலில் வரணும்னு சொல்லி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்கான முயற்சியில் எடுங்க. அப்படி வந்து யோகங்கள் வந்து ஸ்டார்ட்ஸே ஒர்க் ஆகலனோட ஒரு பீரியடில் அட்லீஸ்ட் வந்து 3 வருஷமோ 5 வருஷமோ உங்களை ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் உட்கார வச்சுருங்கிறதுல எந்த வித மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன்.